ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் விடுகை 360 சேனல் இவன் எங்கள் எல்பி. இன்னைக்கு நிறைய பேருக்கு தமிழ்நாட்டிலும் சரி உலகத்தில் உள்ள மக்களுக்கு அனைவருக்குமே சரி சேமிப்புனா என்ன, முதலீடுனா என்ன, இரண்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்னன்னு யாருக்குமே தெரியாத பட்சத்தில் நம்ம விடுகை 360 சேனல் சார்பாக ஒரு முழுமையான ஒரு சின்ன வீடியோவின் ஒரு தொகுப்பாக இந்த சேமிப்புனா என்ன, முதலீடு என்ன அப்படின்னு சில பல உதாரணங்கள் மூலமாக நாம் எக்ஸ்பிளைன் பண்ண கடமைப்பட்டுள்ளேன். ஓகே, உங்களுக்கு சேமிப்பு என்று சொன்ன உடனே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது என்னன்னு பாத்தீங்கன்னா எறும்புகள் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல நிம்மதியாக வாழக்கூடிய சாப்பிடக்கூடிய தருவாயை நோக்கி இன்றே தனது சேமிப்பை ஆரம்பித்து விடுமா. மழை காலத்துல இலைகள் கிடைக்காத காரணத்தினாலும் அப்படியும் கிடைத்தாலும் முளைத்து விடக்கூடிய காரணத்தினாலும் எறும்புகள் சிறுக சிறுக சேமித்து வைத்து ஒரு 6 மாதத்துக்கு தேவையான பொருட்களை சேமித்து வச்சு மழை காலங்களில் வெளியே வராமல் தனது இலைகளை உண்ணக்கூடிய ஒரு நிகழ்வை அனைவருக்குமே தெரியும், அனைவருமே அறிந்த ஒன்றுதான். அவ்வாறு சேமிக்கக்கூடிய உணவானது முளைத்து விடும், ஈரப்பதம் பற்றி முளைத்து விடும். அதனால எறும்பு என்ன பண்ணும்னா அந்த முளைக்கக்கூடிய காம்பை கிள்ளி விட்டு சேமிக்க செய்யுமா. அவ்வாறு சேமித்தால் அந்த முளை பயிரானது முளையாமல் உணவாக மாறிவிடும் எறும்புகளுக்கு. ஆனால் நாம் சேமிக்கக்கூடிய சேமிப்பு பணமானது அவ்வாறு இருக்கக்கூடாது, முளைக்காமல் போகக்கூடாது. முதலீடு பல மடங்காக பெருக வேண்டும், பல மடங்கு பல 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 மடங்களாக பெருக வேண்டும். அதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கும். அப்பனா நம்ம சேமிக்கலாமா இல்ல முதலீடு செய்யலாமா அப்படின்னு யோசிக்கணும். சேமிப்புனா என்ன, முதலீடுனா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சேமிப்புனா எறும்பு சேர்த்து வைக்கக்கூடிய தானியங்கள், முளையை கிள்ளி விட்டு வைக்கக்கூடிய தானியங்கள் முளைக்காமல் அப்படியே இருக்கும், அது உணவாக பயன்படும், அது சேமிப்பு. முதலீடு பண்ணைகள் என்றால் 100 ரூபாய் 105 ஆகலாம், 110 ஆகலாம், 200 ரூபாய் ஆகலாம். அது மல்டிபிள் அமௌண்டாக பெருகக்கூடிய நிகழ்வு முதலீடு என்று அறியப்படுகின்றது. உதாரணமாக 4 ABCD என்று 4 நபர்கள் இருக்கின்றார்கள். அதில் A நபரும் 4 நபர்களும் மாதந்தோறும் ஒரு 1000 ரூபாய் மிச்சப்படுத்துறாங்க தனது சேலரி, தனது வருமானத்துல. A நபர் தன் வீட்டில் உள்ள உண்டியல்ல சேமித்து வச்சிருக்கார், 12 மாசம் சேமிக்கிறாப்ல. B நபர் 4% தரக்கூடிய ஒரு வங்கியில டெபாசிட் பண்றாப்ல, பிக்ஸ்டு டெபாசிட் பண்றாப்ல. C நபர் ஒரு ஆர்டி டெபாசிட் பண்றாப்ல, ஒரு 8% தரக்கூடிய ஒரு வங்கியில ஒரு ஆர்டி போடுறாப்ல. D நபர் ஒரு 12% தரக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யறாங்க. 1 இயர் அப்புறம் A நபர் உண்டியல் எவ்வளவு இருக்கும், அதே 12,000 ரூபாய் இருக்கும். மாதம் 1000 சேர்த்து 12,000 ரூபாய்கள் சேமித்து வச்சிருப்பாப்ல. ஆனா BCD அவங்க சேமிக்கவில்லை. முதலீடு செய்வதன் காரணமாக 12,000 என்ற அமௌண்ட் ஆனது 12,500 வந்திருக்கலாம், 12,000 13,000 வந்திருக்கலாம், 12,000 15,000 வந்திருக்கலாம். இதான் முதலீடு. சேமித்தீர்கள் என்றால் உங்கள் பணம் அவ்வாறாக இருக்கும், எந்தவித மாற்றமும் அடையாமல் குப்பையாக போய்விடும். அதே நீங்கள் முதலீடு செய்தீர்கள் என்றால் அந்த சேமிப்பு பணமானது டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காக பெறக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனது ஏற்படும். இப்ப புரிஞ்சுங்களா சேமிப்பு என்றால் என்ன, முதலீடு என்றால் என்னன்னு? அப்ப நீ இன்னைக்கே நீ என்ன பண்ணணும், சேமிக்க போறீங்களா இல்ல முதலீடு செய்ய போறீங்களா அப்படின்னு சொல்லணும். இப்ப சில பேர் நான் சேமித்து வைத்து முதலீடு செய்ய போறேன், அது நல்ல ஐடியா தான். 1 இயர் சேமிச்சு வச்சு அந்த 1 இயர் அமௌண்ட ஒரு கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு லேண்ட் வாங்கலாம். அது மாதிரி மல்டிபிள் அமௌண்ட் பெறக்கூடிய ஒரு பொருட்களை, திங்ஸ்களை வாங்காமல் பணம் விருத்தி அடையக்கூடிய ஒரு பங்குலையோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஒரு லேண்ட்லயோ டெபாசிட் பண்ணீங்கன்னா உங்கள் எதிர்காலம் நிகழ்காலத்தை விட மிக சிறப்பாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.
இதனால் உங்கள் மனதில் வைத்துக் கொள்வது என்னவென்றால், சேமிப்பு என்பது வேறு, முதலீடு என்பது வேறு. ஓகே, பாய்.